கொள்வதற்கு மிகப்பெரிய பிரச்சனை. ரொம்ப சர்வசாதாரணமா அந்த ஞாயிற்றுக்கிழமையில அசட்டை செய்யறான். இன்றைக்கு நம்முடைய பிராந்திய சபையில் இருக்கிற மக்களும் கூட கிறிஸ்துனுடைய இந்த பரிசுத்தமான இந்த பந்தியை எப்படியெல்லாம் அசட்டை செய்யறாங்க? எப்படி அசட்டை செய்யறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மனசாட்சியில. நம்முடைய நீதி ஒண்ணு வச்சுக்கிறோம் உள்ள மனதுல. நம்முடைய நீதி எனக்கு அப்பாற்பட்டு தான் நான் வருவேன், சபைக்குரிய வருவேன். என்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு தான் நான் வருவேன். என் வேலைகளுக்கு தான் நான் முதலிடம் கொடுப்பேன். இதெல்லாம் முதலிடம் வச்சுக்கிட்டு தனக்குள்ள ஒரு நீதி முன்னாடி வச்சுக்கிட்டு தேவ நீதியை ரெண்டாவது வச்சுடுது. அப்புறம் எப்படிங்க அது மனசோட சேருன்னு சொல்ல முடியும்? அதை போய் நம்ம கேட்டேன்னு வச்சு கொஸ்டின் கேட்டா அவங்களுக்கு மேல பரிதாபம் வருகிற அளவுக்கு அவனுக்கு வேலைப்பாடுகள் சொல்லுவான். பார்த்துருக்கீங்களா? நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு வேலை செய்யறேன், இத்தனை மணிக்கு வேலையை விட்டு வீட்டுக்கு வந்தேன், இத்தனை மணிக்கு தூங்குனேன், வீட்டு வேலை இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வச்சுடு. எல்லாருக்கும் இருக்கிற பாடுகள் தான் உனக்கும் இருக்கு. கிறிஸ்து பட்ட பாடை விட இந்த பாடுகள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. சோறாக்குறேன், துணி துவைக்கிறேன், தண்ணி பிடிக்கிறேன், இதெல்லாம் பேசவே கூடாதுங்க. அன்மெச்சூரிட்டி பர்சன் தான் அப்படி பேசுவான். இப்போ மெச்சூரிட்டி நமக்கு வரலன்னு அர்த்தம். நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க டாக்டர்ஸ் எடுத்து நீங்க மெச்சூரிட்டியா பேசணும். அதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் குப்பையா போட்டுட்டு ஆண்டோடைய சமூகத்துல ஆண்டோடைய நாள்ல முதல்ல நாள் நீ இருக்கணும். கிறிஸ்து உன்னை ஒப்பிட்டு பார். மற்றவன் ஒப்பிடாத, மற்றவனோடு உன்னை ஒப்பிடாத. கிறிஸ்துவை உன்னை ஒப்பிட்டு பார். இயேசு எங்கேயாவது ஆண்டோடைய வார்த்தைக்கு குறை வச்சாரா? நடந்து காட்டுறதுல நான் அவரை போல நடக்கிறேன், அவரு நீ மாதிரியா போ, நீ ஏன் மனுஷனை மாதிரியா வச்சுக்கிற? அவங்க நேரத்துக்கு வந்தாங்களா? என்னையும் கேக்குறீங்க? அவங்கள போய் கேளுங்க. ஏன் அந்த வேர்டு வருது நமக்கு வார்த்தை? மற்ற மனிதனை பார்க்க கூடாது கிறிஸ்டியானிட்டியில, கிறிஸ்துவை மாத்திரம் தான் பார்க்கணும். அப்ப இங்க இயேசுவானவருடைய உபதேசம் இன்றைக்கு நடைமுறை கொண்டு வராததுக்கு என்ன காரணம்? ரீசன் மனசு இல்லைங்க. நமக்கு மனசு இல்லை. 1000 சாக்கு போக்குல சொல்ற யூதர்கள் மாதிரி இதை எப்படி கடைபிடிக்க முடியும்? ஸ்ட்ரிக்டா தான் கடைபிடிக்கணும். துல்லியத்தை தான் இங்க எதிர்பார்க்கிறார். இதுல எந்த சாக்கு போக்குகளும் இடம் கிடையாது. இன்னொரு வர்க்கம் இருக்கு. யார் தெரியுங்களா? எல்லாமே தெரிஞ்சுக்கின்னு மற்றவனை கெடுக்கிற வர்க்கம். மற்றவனை கெடுக்கிற வர்க்கம் ஒரு வர்க்கம் இருக்கு. படிங்க மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல 12வது வாக்கியம். மத்தேயு புஸ்தகம் 15:12. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடர் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள்.